வணக்கம். இது நம்ம தலைவர் மாஸ் யூடியூப் சேனல். மாசான அப்டேட்ஸ் பார்க்கணும்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ரஜினிகாந்த் அவர்கள் இல்லாமல் அரசியல் இல்லை அப்படிதான் சொல்லியாகணும். அவர் அரசியலை விட்டு விலகியிருந்தாலும் அவரை சுற்றிய அரசியல் பின்னாடி பார்த்தீங்கன்னா இருந்து கொண்டே இருக்கிறது. நேற்றைய தினம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர் பார்த்தீங்கன்னா முன்னாள் முதலமைச்சர் திரு MK ஸ்டாலின் சார் அவர்களை பார்த்தீங்கன்னா சந்தித்து அவர்களுக்கு அந்த கஷ்டமான சூழ்நிலையும் ஆறுதல் சொல்லியிருப்பாருங்க. ஒரு நண்பனாக பார்த்தீங்கன்னா அந்த ஒரு நல்ல விஷயத்த பண்ணியிருப்பார் சூப்பர் ஸ்டார் அவர்கள். அதற்கான ஒரு புகைப்படம் வெளியாகிடுச்சு. அந்த புகைப்படம் வெளியானதுலேருந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஸ்பிட்ஸ், அதாவது டிவிகே கட்சி தொண்டர்களாகட்டும், நிர்வாகிகள் அல்லது ரசிகர்களாகட்டும் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரஜினிகாந்த் அவர்கள் போய் ஸ்டாலின் அவர்களை சந்தித்து பேசுனதுல பார்த்தீங்கன்னா இப்போது டிவிகே பார்ட்டி ஆட்சி அமைக்கிற சிக்கலாக இருக்குது. இதுக்கெல்லாம் முழுக்க காரணம் ரஜினிகாந்த் அவர்கள் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியாவில் ஏகப்பட்ட நியூஸை ஸ்ப்ளிட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ரஜினிகாந்த் அவர்கள் சந்தித்தது பார்த்தீங்கன்னா திரு MK ஸ்டாலின் சார் அவர்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஆறுதல் சொல்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா சந்திச்சுட்டு வந்தார். ஆனால் இது பார்த்தீங்கன்னா மொத்தமும் அப்படியே மாறி இந்த கதறீங்களே அப்படிங்கிறத சொல்லி ஆகணும். ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கதைகள் அதிகமாக இருக்குது. மூத்த நடிகருக்கு வன்மம், அதனால தான் பார்த்தீங்கன்னா MK ஸ்டாலின் அவர்களை சந்தித்து இந்த மாதிரி பண்ணியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி ட்வீட்ஸ் போகிறதாகட்டும். அண்ட் பார்த்தீங்கன்னா வலைபேச்சில் அவர் சொன்ன அந்த ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ பார்த்தீங்கன்னா விமர்சனங்கள் பாருங்கள். அதாவது ரஜினிகாந்த் அவர்கள் ஒரு நண்பனாக பார்த்தீங்கன்னா ஒருத்தர் சந்திச்சு வந்தார். அது பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு பிடிச்சிருக்கு, அதோட தாக்கம் எந்த அளவுக்கு இருக்குது பாருங்கள். இந்த அளவுக்கு கதற அளவுக்கு பார்த்தீங்கன்னா ரஜினிகாந்த் அவர்கள் என்ன பண்ணார் அப்படிங்கிற கொஸ்டின்ஸ் வரும். அவர் நண்பனாக சந்தித்து பேசியிருக்காரு. பட் அவங்களுக்குள்ள சந்திப்பு என்ன மாதிரி நடந்தது அப்படின்னு தெரிய வரல. பட் DMK சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆன ஃபோட்டோஸில் மென்ஷன் ஆனது என்னென்னா கொஞ்சம் ஆறுதல் சொல்கிற மாதிரி பேசியிருக்காங்க. ஓகேங்களா? ஆனால் ஸ்டாலின் அவர்களும் பார்த்தீங்கன்னா இன்று பார்த்தீங்கன்னா ஒரு செய்தி வெளியிட்டிருப்பார். அதாவது இந்தியா டுடேக்கு விஜய் அவர்கள் ஆட்சி அமைப்பதற்கு எல்லா தகுதியும் இருந்தால் அவர் ஆட்சி அமைக்கட்டும், அதில் எந்த விதமான பிரச்சனையும் நான் பண்ண மாட்டேன் அப்படிங்கிற பார்த்தீங்கன்னா ஸ்டாலின் சார் அவர்களே இந்தியா டுடேக்கு டேரெக்டாக இன்டர்வியூஸ் கொடுத்து அந்த நியூஸை வெளியிட்டிருக்காரு. அப்படி இருக்கும் பட்சத்தில் ரஜினிகாந்த் அவர்கள் சொல்கிறதே MK ஸ்டாலின் அவர்கள் கேட்டு, அதாவது கூட்டணி கட்சிக்கு ஆட்கள் இல்லாமல் விஜய் அவர்கள் தவிக்கிறாரு, அதனால் ஆனர் விஜய் அவர்களை கூப்பிடலை அப்படிங்கிற மாதிரி என்னென்ன நியூஸ் ஃபிட் ஆகிட்டு இருக்கு பாருங்கள். அதாவதுங்க, முன்னாள் முதலமைச்சர் அவருக்கு தெரியும் கட்சிகள் நிலவரம் என்னங்கிறது. கூட்டணிகள் ஆள்கள் சேருவது சேராமல் பார்த்திங்கன்னா அந்த கட்சி நிர்வாகிகளோட பொறுப்பு. அதை கூப்பிட்றதும் கூப்பிடாமல் இருக்கிறதும் அது விஜய் அவருடைய பொறுப்பே, முழுக்க அவருடைய பொறுப்பு மட்டுமே. விஜய் சார் அவருடைய பொறுப்பே. ஓகேங்களா? ஏன்னா சாருங்கிற வார்த்தையை நமக்கு மறக்காமல் கொடுத்தாகணும். ஏன்னா தமிழ்நாட்டின் CM ஆக போகிறார் விஜய் சார் அவர்களே. அதாவது ரஜினிகாந்த் அவர்கள் சந்திப்புக்கு பிறகு உங்களுடைய ரசிகர்கள் பார்க்குற தொண்டர்களும் சரி, அனைவரும் ரஜினிகாந்த் அவர்கள் மீது ரொம்பவும் மிகுந்த வன்மத்துடன் இருக்கிறார்கள். இதை உங்களுக்கு கண் பார்வைக்கு தெரியுமா தெரியாதுன்னு தெரியவில்லை விஜய் சார் அவர்களே. இப்போவும் சொல்கிறேன், ரஜினிகாந்த் அவர்கள் இல்லாமல் அரசியல் இல்லை, அரசியல் இல்லாமல் ரஜினிகாந்த் அவர்கள் இல்லை. அவர் ஒதுங்கி நின்றாலும் அவரை சுற்றி அரசியல் பின்னணி தொடர்ந்து கொண்டே இருக்கும்.